திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நகைக்கடையில் 50 சவரன் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் அளித்த புகாரில் திடீர் திருப்பமாக நகைக்கடை உரிமையாளரே ஆட்களை செட் செய்து போலி திருட்டை அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. ஏலச்சீட்டு, சிட்ஃபண்ட் மற்றும் தீபாவளி சீட்டு போட்ட பொதுமக்களை திசை திருப்ப செட்டிங் போட்டு திருட்டு நாடகத்தை அரங்கேற்றி ஆஸ்கருக்கே டஃப் கொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை ஆவடியில் இயங்கி வரும் நகைக்கடையில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. மாஸ்க் அணிந்து நகைக்கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருவர் கடை உரிமையாளரை தாக்கி கயிற்றால் கட்டி போட்டு நகைகளை அள்ளிச் சென்றனர். நகைக்கடை உரிமையாளர் பாவம், அவருக்கு என்ன ஆனது? திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என அதிர்ச்சியில் மூழ்காதீர்கள். அது டோட்டல் வேஸ்ட். கண்டது மதுர வைக்கும் இந்த காட்சிகள் அனைத்தும் திருட்டாக அரங்கேறியது அல்ல. நகைக்கடை உரிமையாளரால் பக்காவாக நாடகமாக அரங்கேற்றப்பட்டவை. கடை உரிமையாளரே இப்படி ஒரு போலி திருட்டை அரங்கேற்றியது ஏன்? இது நாடகம் என்பது தெரிய வந்தது எப்படி? சென்னை ஆவடி புத்தூரைச் சேர்ந்த ரமேஷ்குமார் திருமுல்லைவாயில் செந்தில் நகரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கூடவே ஏலச்சீட்டு, தீபாவளி ஃபண்டு உள்ளிட்டவற்றையும் நடத்தி வருகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரமேஷ்குமார் கடையில் தனியாக இருந்ததாகவும் அப்போது திடீரென கடைக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தன்னை தாக்கிவிட்டு 51 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாகவும் போலீசாருக்கு போன் செய்துள்ளார். உடனே அங்கு சென்ற அதிகாரிகள் ரமேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் வல்லுநர்களையும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து தடயங்களை சேகரித்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அப்போதுதான் திருட்டுச் சம்பவத்தின் சிறப்பான இந்த சிசிடிவி காட்சி சிக்கியது. பார்த்ததும் போலீசாரின் மைண்டுக்கு சட்டென்று தோன்றியது எது தெரியுமா? கடைக்குள் நுழைந்த திருடர்கள் ஆமை போல் நகர்கிறார்கள். திருடர்களை பார்த்ததும் நகைக்கடை உரிமையாளர் கால்குலேட்டரை தூக்கி வீசி அவர்களை தாக்க முயல்கிறார். மேலும் தண்ணீர் இல்லாத எம்டி வாட்டர் பாட்டிலை வீசி தடுக்க முயல்கிறார். கிட்ட நெருங்கிய திருடர்களில் ஒருவரது கை லேசாகத்தான் பட்டது. அவ்வளவுதான். அதில் ரமேஷ் தொப்பென்று கீழே விழுந்தார். அடுத்து என்ன நடக்கிறது நீங்களே பாருங்கள். கயிற்றால் கட்டி போட கஷ்டப்பட வேண்டாம், நானே கைகளை கொடுக்கிறேன் என சூப்பராக ஒத்துழைத்துள்ளார். பிறகென்ன, ரேக்குகளில் அடுக்கி வைத்திருந்த தங்க நகைகளை கவரிங் நகைகளை பையில் அள்ளி போட்டு தப்பிச் சென்றனர். 51 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாகத்தானே புகார். கவரிங் நகைகள் திருடு போனதாக சொல்கிறீர்களே என நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ் நமக்கெல்லாம் விட்டு வைத்த ட்விஸ்ட். கவரிங் நகைகளை கடையில் வைத்து ஆட்களை ஏவி திருடச் சொல்லி 51 சவரன் திருடு போனதாக கூறி இன்சூரன்ஸ் பணத்தை ஆட்டையை போட திட்டமிட்டுள்ளார். மேலும் தன்னிடம் தீபாவளி சீட்டு போட்ட அனைவருக்கும் நாமத்தை போடவும் இப்படி ஒரு மெகா பிளான் போட்டுள்ளார். ஆனால் அது கடைசியில் சொதப்பலாக முடிந்தது. கடையில் இருந்து தப்பி ஓடியவர்களை ட்ராக் செய்து ஆவடி போலீசார் ராஜஸ்தானில் அவர்கள் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்தனர். 3 நாட்கள் சல்லடை ஓட்டு தேடி மாறுவேடத்தில் சென்று அவர்களை தட்டி தூக்கினர். பிடிபட்ட இருவரும் ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஷாத் குமார், சுரேந்தர் சிங் என்பது தெரிய வந்தது. திருடிய நகைகள் எங்கே என கேட்ட போலீசாரிடம், சாரே அது பூரா கவரிங் நகைகள் சாரே, ரமேஷ் எங்கள் நண்பன் தான், அவன்தான் திருடச் சொன்னான்
என கூறி இந்த சம்பவத்தை திரையிட்டு காட்டினர். அப்படித்தான் ரமேஷ்குமாரின் அத்தனை கேடி வேலைகளும் அம்பலமானது. நகை திருட்டு நாடகம் போட்டு போலீசாரை அலையவிட்ட ரமேஷ் அவருடன் கூட்டுச் சேர்ந்து நடித்து ஆஸ்கர் விருதுக்கு அப்ளை செய்த நண்பர்கள் என மூவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். அவர் நிறையா டெட் இருக்கு, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல ஏற்கனவே அவர் இருக்காரு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுடன் பிளான் பண்ணி he has executed under stress and plotted to display it as a robbery to escape from the financial stress and debt. So we have cracked the case. 3 பேர் கைது செய்து ஏற்கனவே பண்ணுறாரு. ரியல் ஜுவல்ஸ் இல்லை, எல்லாம் கவரிங் தான். அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கார் ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவருக்கு கொடுத்துட்றாரு. நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது ரிகவரிக்காக ஃபாலோ பண்ணேன். ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு போட்ட பொதுமக்களை ஏமாற்ற செட்டிங் போட்டு சொந்த நகைக்கடையிலேயே திருட்டு நாடகத்தை அரங்கேற்றிய சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் நடிகர் திலகத்துக்கே நடிப்பு சொல்லிக் கொடுப்பார்கள் போலிருக்கிறதே என மக்கள் புலம்புவதையும் கேட்க முடிந்தது.